ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எடிட் டேப் பார்த்துடலாம். நம்ம மேக்ஸிமம் இந்த டேப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இதில் தான் நம்ம ஃபுல் எடிட்டும் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு மீடியா பூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்மளோட இம்போர்ட்டட் ஃபைல்லாம் நம்ம மீடியா பூலில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆடியோ கிளிப்லாம் ஃபோல்டராகவே ஆட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ வீடியோவும் இருக்குது. அண்ட் அப்புறம் எஃபெக்ட் நம்ம யாருக்குனே பார்த்தோம். எஃபெக்ட்லாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய எஃபெக்ட் இருக்கும். வீடியோ டிரான்சிஷன், ஆடியோ டிரான்சிஷன், டைட்டில், ஜென்ரேட்டர், எஃபெக்ட்னு நிறையவே ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆடியோ எஃபெக்ட்டும் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே நம்மளுக்கு ஆடியோ ஆட் ஆயிரும். ஸோ எந்த எஃபெக்ட்னாலும் ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே ஆட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நம்ம யாருக்குனே எஃபெக்ட்லாம் பார்த்தோம். வீடியோ டிரான்சிஷன், அப்புறம் ஆடியோ டிரான்சிஷன் அண்டு டைட்டில்ஸ், ஸோ இதெல்லாம் நம்ம யாருக்குனே பார்த்தோம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இங்கேயும் ஷோ ஆகும். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஆப்ஷன். ஸோ இதில் தான் நம்மளோட கிளிப்போட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம டைம் லைனில் ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த கிளிப்லாம் இங்கே ஷோ ஆகும். ஸோ இதான் நம்மளோட டைம் லைன். ஸோ இதில் தான் நம்ம எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணுவோம். இது நம்ம ப்ரிவியூ டேப். ஜஸ்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ண வீடியோஸை இதில் பார்த்துக்கலாம். எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இன் பாயிண்ட், அவுட் பாயிண்ட் ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எங்கேருந்து எது வரைக்கும் வீடியோ உங்களுக்கு வேணுமோ அது வரைக்கும் மட்டும் இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டைம் லைனில் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் இதுதான் நம்மளோட எடிட்டிங் டேப். ஸோ இதில் டைம் லைனில் என்னெல்லாம் எடிட் பண்ணுறோமோ ஸோ அதெல்லாம் இங்கே ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவர்ஸு, அப்புறம் ஃபார்வேர்டு, அப்புறம் ஸ்டாப், இன் பாயிண்ட், அவுட் பாயிண்ட்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ லூப்பிங் ஆப்ஷனும் இருக்கும். அண்ட் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குயிக் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா மிக்சர். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஆடியோ வந்து ஷோ ஆகும். அண்ட் அப்புறமா இன்ஸ்பெக்டர். ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம நிறைய எடிட் பண்ணுவோம். அதெல்லாம் என்னென்ன அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் டேபும் ஓப்பன் ஆகிரும். உங்களுக்கு ஃபுல்லாக வச்சு எடிட் பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் அதை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். ட்ரிம் எடிட் மோட், டைனமிக் ட்ரிம், பிளேட் எடிட் மோட். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கட் அண்ட் காப்பி பண்ணிக்கலாம். அப்புறம் கிளிப்பை இன்சர்ட் பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் எந்த மோட் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கிளிப்புக்கு மேலே இன்னொரு கிளிப் வைக்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் கிளிப், ஒரு கிளிப்பையும் இன்னொரு கிளிப்பையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்னாப்பிங் ஆப்ஷன். ஸோ இதை எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக எந்த இடத்துல கட் ஆகணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி டைம் லைன் வச்சுட்டா கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு கரெக்டாக அந்த இடத்துல வந்து கட் ஆகும். ஓகேவா? ஆஃப் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு மைன்யூட்டாக கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். ஸோ எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு ஃப்ளாக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஃப்ளாக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்கே வேணுமோ அந்த மாதிரி ஃப்ளாக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்கள் கிளிப்போட இம்பார்ட்டண்டான பிளேஸில் மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபுல் எக்ஸ்டென்ஸும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் லைன் எப்படி வியூ ஆகணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம டைம் லைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இருக்க டைம் லைன் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும்னா உங்களுக்கு வேறு டைம் லைனாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆடியோ, வீடியோ அண்ட் டைம் லைனுக்கும் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி உங்களோட டைம் லைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மியூட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணி உங்களோட சவுண்டை மியூட் பண்ணிக்கலாம் அண்ட் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். அப்புறம் டிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களோட சவுண்டை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். உங்களுக்கு எடிட் பண்ணும்போது ரொம்ப சவுண்டு வேண்டாம்னா ஜஸ்ட் நீங்கள் டிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சவுண்டை வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் தான் நம்மளுக்கு எடிட் டேப் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபியூஷன் டேப் பார்க்கலாம்.